எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு ஒரு மணி நேரத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்க, அந்த வார்த்தை எங்களுடைய இதயத்திலே பதிய, அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், வழிநடத்தும். கர்த்தர் மனுஷருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின கடிதம் 51வதும் இறுதியுமாகிய செய்தி. நாம் எபிரேயர் கடிதத்தை ஓரளவுக்கு முதல் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் முடிய பார்த்து முடித்து விட்டோம். இந்த வாரம் எபிரேயரில் தேவனுடைய நித்திய திட்டம், எபிரேயரில் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், எபிரேயரில் நற்செய்தி என்ற கண்ணோட்டத்தில் முழு வேதாகமத்திலும் உள்ள தேவனுடைய நித்திய திட்டம் எபிரேயர் நிருபத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம். ஏனென்றால் எபிரேயர் ஒன்றும் ரொம்ப எளிமையான ஒரு கடிதம் அல்ல. ஆகவே ஓராண்டு நாம் எல்லாரும் இந்த கடிதத்தை ஆய்ந்து படிப்பதற்காக சேர்ந்து பயணித்திருக்கிறோம் என்பது மிகவும் மெச்சத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று. இதில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு நன்மை விளைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நான் அடிக்கடி உங்களை வேண்டிக் கொண்டது போல நீங்கள் கேட்ட இந்த 50 செய்திகளை மீண்டும் திரும்ப கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டவைகளில் எவைகளை பெற்றிருக்கிறீர்களோ அவைகளை தயவு செய்து உங்கள் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் என்று எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு ஒரு நித்திய திட்டம் உண்டு. ஆதியாகமம் முதல் திருவெளிப்பாடு வரை, வெளிப்படுத்தின விசேஷம் வரை அந்த திட்டம் விரிவாக்கி காண்பிக்கப்படுகிறது. ஆதியாகமத்தில் அந்த திட்டத்தை பார்க்கும்போது அது மலர தொடங்குகிறது. திருவெளிப்பாட்டிற்கு வரும்போது அது முழுவதுமாக மலர்ந்து தேவனுடைய நித்திய திட்டத்தின் முழுமையையும் நிறைவேறுதலையும் அங்கு நாம் பார்க்கின்றோம். ரட்சிப்பின் வரலாற்றிலே ஆதியாகமம் தொடங்கி திருவெளிப்பாடு வரை தேவனுடைய இந்த நித்திய திட்டம் அல்லது ரட்சிப்பின் திட்டம் என்பது படிப்படியாக அது மலர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சில சமயங்களில் எபிரேயருக்கு எழுதின கடிதம் போன்ற ஒரு கடிதத்தை நாம் மிகவும் ஊன்றி ஆழ்ந்து கவனிக்கின்ற அதே வேளையிலே சற்று பின் வந்து இதிலே தேவனுடைய திட்டம் எப்படி காணப்படுகிறது என்பதை பார்க்க நாம் தவறிவிடக்கூடாது. இந்த நாளின் இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த 2 வசனங்களை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதிகள் எல்லாம் வாசிப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய முறையான வேத வாசிப்பிலே இந்த எபேசியருக்கு இந்த கடிதத்தின் முதல் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்கள் எல்லாம் எப்படி வாசித்து கடந்து போனீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பகுதியிலே பார்க்கிறோம், தேவனுக்கு ஒரு அனாதி தீர்மானம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அனாதி என்றால் நித்திய, தீர்மானம் என்றால் நோக்கம் அல்லது திட்டம். தேவனுக்கு ஒரு நித்திய திட்டம் ஒன்று உண்டு. இந்த செய்தியினுடைய தலைப்பு அங்கிருந்தான் வருகிறது. எபேசியர் 3:9. தேவனுடைய நித்திய திட்டம் அவருடைய குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறது. தேவன் ரட்சிப்பின் வரலாற்றிலே செயல்படுவது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவில் அவர் கொண்டிருக்கின்ற அந்த நித்திய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே தொடக்கம் முதல் முடிவு வரை தேவன் செயல்படுகிறார். அதை எபேசியர் 1:12 நாம் பார்க்கின்றோம். தமது ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். தம்முடைய மக்களின் வாழ்க்கையிலே, இந்த உலகத்தின் வரலாற்றிலே
தேவனுடைய இறையாண்மைக்கு மிஞ்சி எதுவும் நடந்து விடுவதில்லை. இந்த தேவனுடைய நித்திய திட்டத்தை எபிரேயர் எழுதின கடிதத்தில் எபிரேயர் ஆசிரியர் எப்படி தொட்டு காட்டி செல்கின்றார். எபிரேயர் கடிதத்தில் தேவனுடைய திட்டத்தை நாம் ஏறக்குறைய முழுமையாக பார்க்க முடியும். ஒருவேளை விளக்கமாக பார்க்காவிட்டாலும் தேவனுடைய திட்டத்தின் எல்லா அம்சங்களையும் இந்த கடிதத்தில் பார்க்க முடியும் என்பதை தான் இந்த செய்தியிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேவனுடைய ஆதி நோக்கம், தேவன் தம்மை வெளிப்படுத்த நோக்கம் கொண்டுள்ளார். தேவன் தம்மை வெளிப்படுத்துவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நாம் செய்த இந்த எபிரேயர் கடித தொடக்கத்திலே பார்த்தோம், குமாரன் தேவனுடைய மகிமையின் ஒளிர்வும் தன்மையின் அச்சுப்பதிப்பாகவும் உள்ளார் என்று. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று. ஆகவே தொன்று தொட்டு தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவன் தம்மை புலப்படுத்த, வெளியாக்க, வெளிப்படுத்த, வெளியரங்கமாக்க விரும்புகிறார். ஆனால் நாம் வேதத்திலே வாசிப்பது போல தேவன், யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி என்றால் தேவன் எப்படி தம்மை புலப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார், வெளியாக்குகின்றார்? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே தேவன் தம்மை புலப்படுத்தியதில்லை, தேவன் தம்மை வெளியாக்கியதில்லை. இப்படி தேவன் தம்மை புலப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்றால் யாருக்கு தம்மை புலப்படுத்துவார், யாருக்கு தம்மை வெளிப்படுத்துவார், யாருக்கு தம்மை வெளியாக்குவார்? தேவன் தம்மை புலப்படுத்துவதற்கும் வெளியாக்குவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தான் மனிதனை உண்டாக்கினார். தேவன் மனிதனை தம்மோடு உறவாடுவதற்காக உண்டாக்கினார். அந்த உறவாடிலே தேவன் தம்முடைய இருதயத்தையும் தம்மையும் திறந்து மனிதனுக்கு புலப்படுத்த, வெளியாக்க, வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படி தேவன் மனிதனை உண்டாக்கின போது மனிதனுக்காக அவருடைய ஆதி நோக்கம் இந்த அற்புதமான படைப்பை உண்டாக்கி அந்த படைப்பின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தார். அதை எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் பார்த்தோம் 2ஆம் அதிகாரம் 7-8. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காரணம் அந்த ஒரு வாக்கியத்தை விடும். ஆகவே மனிதனுக்காக தேவனுடைய ஆதி நோக்கம், தேவனுடைய படைப்பின் மேல் அவன் அதிகாரியாக இருக்க வேண்டும். இதே எபிரேயர் ஆசிரியர் இந்த 2ஆம் அதிகாரத்தை குறிப்பிடுகிறார். மகிமையும் கனமுமே மனிதனுக்காக தேவனுடைய இலக்கு என்று. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமை என்றால் என்ன, கனம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அது எப்படி நாம் ஆதியாகமத்திலே பார்க்க முடியும் என்றால், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அவர்கள் பூமி இனத்தையும் ஆளக்கடவர்கள். மனிதன் தேவனுடைய சார்பாளனாக, தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதியாக, வைஸ் ரெஜெண்டாக ஆள்வதற்காக தேவன் மனிதனை நியமித்தார். ஆதியாகமம் 2:9 பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். மகிமையும் கனமுமே மனிதனுக்காக தேவனுடைய இலக்கு என்பதை குறிப்பிடுவதற்காக எப்படி நாம் அறியலாம் என்றால், மற்ற எல்லா தருக்கள், மரங்கள் தவிர தோட்டத்தின் நடுவிலே ஜீவ தரு என்று ஒன்றை வைத்திருந்தார். அது என்னவென்று நம்மால் திட்டவட்டமாக விளக்க முடியாது. ஆனால் என்ன சொல்ல முடியும் என்றால், அது மகிமைக்கும் கனத்திற்கும் அந்த ஜீவத்தரு ஒரு குறியீடாக இருந்தது. மனிதனுக்கு அதை ஒரு வெகுமதியாக, ஒரு பரிசாக தேவன் வைத்திருந்தார் என்று நாம் கூறலாம். மனிதனுடைய வீழ்ச்சி, இப்படி தேவன் மனிதனுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை, அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட வேண்டும் என்ற மாபெரும் திட்டத்தை வைத்திருந்த போதிலும் கூட மனிதன் வீழ்ந்தான். வீழ்ச்சி என்பது என்ன? தேவன் ஒரு வரம்பை வரையறுக்கின்றார். ஆராதனை யாருக்கு? இவ்வளவு அழகான படைப்பை மனிதனுக்கு கொடுத்த பிறகு மனிதனுடைய ஆசை அல்லது இருதயம் படைப்பின் மேல் இருக்கக்கூடாது, படைத்தவர் மேல் இருக்க வேண்டும், கொடையின் மேல் இருக்கக்கூடாது, கொடுத்தவர் மேல் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரம்பை குறிப்பதற்காகத்தான் தேவன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அறிவு தருவை வைத்தார். அறிவு தரு என்பது ஏதோ ஒரு மந்திர தரு ஒன்றும் அல்ல. நீ யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாய்? நீ இந்த எல்லையை, இந்த வரம்பை கடக்க விரும்புகிறாயா அல்லது இந்த எல்லைக்குள் வாழ விரும்புகிறாயா? எல்லைக்குள் வாழ்வதென்றால் ஆராதனை தேவனுக்கு மட்டுமே உரியது.
மனிதனின் இன்பமும் நிறைவும் தேவனில் மட்டுமே அல்லது தேவனுடைய குமாரனில் மட்டுமே என்பதை குறிப்பதுதான். நீ எல்லா தருக்களிலும் இன்புறலாம், ஆனால் இந்த அறிவுத்தருவை நீ பங்குறும் போது நீ படைத்தவர் மேல் இல்லை, படைப்பின் மேல் இன்புற விரும்புகிறாய், கொடுத்தவர் மேல் இல்லை, கொடையின் மேல் இன்புற விரும்புகிறாய் என்று பொருள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவை சாவா என்று கட்டளையிட்டார். அன்று நம்முடைய உறவு முறிந்துவிடும் என்று தேவன் கூறுகின்றார். எபிரேயர் 2:8 14-15 மனிதனுடைய வீழ்ச்சியை பற்றி எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் பின்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆகவே மனிதனுடைய வீழ்ச்சியிலே அவன் மரணத்திற்கும் மரண பயத்திற்கும் உள்ளானான் என்று எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆக மனிதனுக்காக தேவனுடைய நோக்கம் என்பதையும் குறிப்பிடுகின்றார், மனிதனுடைய வீழ்ச்சியை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே தேவனுடைய திட்டம் எபிரேயர் புத்தகத்திலும் விரிவடைந்து கொண்டு போகின்றது. அதன் விளைவாக ரோமர் 5:12 வாசிக்கணும், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மனிதன் வீழ்ந்த போது அவன் படைத்தவரை விட படைப்பையும் கொடுத்தவரை விட கொடையையும் தன்னுடைய இன்பத்திற்கும் நிறைவுக்கும் தேர்ந்தெடுத்துக் கொண்ட போது பிசாசு மட்டுமல்ல, எபிரேயர் ஆசிரியர் நன்றாய் குறிப்பிடுகிறார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு முதலாவது நடைபெற்றது என்ன? அவன் பிசாசுக்கு அடிமையானான், பாவம் உள்புகுந்தது. பாவம் ஒரு காலடி எடுத்து வைத்தவுடன் பாவத்தின் மூலமாக மரணம் உள்புகுந்தது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வோம், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று. அதே போல பாவம் வரும் முன்னே மரணம் வரும் பின்னே. பிசாசு அதிகாரியாகவும் பாவமும் மரணமும் புகுந்தவுடன் நுழைந்தவுடன் தேவன் உண்டாக்கின இந்த அழகிய படைப்பு பழைய படைப்பாக மாறினது. ரோமர் 8:19-39 பவுல் இதை ரொம்ப விவரித்து பேசுகின்றார். எப்படி படைப்பானது பழைய படைப்பாக மாறினது என்று. இந்த பழைய படைப்பு தவிக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். தேவன் எப்படி எதிர்வினை ஆற்றுகின்றார்? மனிதனுக்காக தேவனுடைய மகிமையான திட்டத்தில் மனிதன் வீழ்ச்சி அடையும் போது தேவன் எப்படி எதிர்வினை ஆற்றுகின்றார் என்றால், தேவனுடைய குமாரன் ஊனுருவாகின்றார். குமாரன் ஒரு பூரணமான மனிதன் ஆனார் என்று எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், நாம் இப்போ வாசித்தோம் அந்த பகுதியை, உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆகவே மனிதனுடைய வீழ்ச்சியை தேவன் கைவிரித்து விடவில்லை. தேவன் தன்னுடைய ஆதி நோக்கத்தை கைவிட்டு விடவில்லை. தன்னுடைய ஆதி நோக்கத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக தேவன் செயல்படுகின்றார் அவருடைய குமாரனிலே. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று. பிசாசானவன் அதிகாரியாக மாறுகின்றான் இந்த படைப்பிற்கு. ஆகவே பாவமும் மரணமும் உள்ளே நுழைகின்றன. பாவ மரணத்தின் மூலமாக பிசாசனுடைய எல்லா தூதர்களும் இந்த படைப்புக்குள் நுழைகின்றார்கள். தேவன் உண்டாக்கின இந்த படைப்பு பழைய படைப்பாக சிதைந்து போகின்ற, சிதிலமடைகின்ற, சீரழிகின்ற படைப்பாக மாறுகின்றது. எபிரேயர் கடிதத்திலே தேவனுடைய நித்திய திட்டத்தையும் நற்செய்தியும் பார்க்கின்றோம். அதே எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. இப்படி தேவனுடைய குமாரன் மனிதனானார். இதை புதிய ஏற்பாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் மனிதனானார் அவருடைய குமாரனிலே. எதற்காக? மனிதனுடைய பாவங்களுக்காக பூரணமான பலி செலுத்துவதற்கு என்று எபிரேயர் ஆசிரியர் தெள்ளத் தெளிவாக சொல்கிறார். எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கின்றார். தேவனுடைய குமாரன் மனித வாழ்வின் இறுதி சோதனையான மரணம் நேரிடும் அளவும் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து அவர் ஒரு புதிய மானிடத்தை உண்டாக்கினார்.
வரப்போகின்ற பகுதியில் அதை பார்ப்போம். ஊனுருவான தேவனுடைய குமாரன் ஒரு பூரணமான மனித வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை எபிரேயரிலே பார்க்கின்றோம். தேவனுடைய குமாரனுடைய இந்த பூமிக்குரிய வாழ்வு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலில் நிறைவடைகின்றது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இஸ்ரவேல் வரலாற்றிலே ஒவ்வொரு ஆண்டும் பாவ நிவர்த்தி நாளிலே செலுத்தப்படுகின்ற பலிக்கு ஒப்பிட்டு எபிரேயர் ஆசிரியர் கூறுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே வேறெங்கும் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. அது ஒரு பலி என்பதை ரோமர் 5 கூட நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்படுகின்ற அந்த பாவ நிவர்த்தி நாளிலே என்ன பலி செலுத்தினார்களோ அந்த பாவ நிவர்த்தி நாளிலே செலுத்தப்படுகின்ற பலிக்கு ஒப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை பற்றி பேசுவது எபிரேயர் கடிதம்தான். நாம் அதை பார்த்தது போல எபிரேயர் 9:1 முதல் 10:18 முடிய கர்த்தராகிய இயேசுவின் மேன்மையான பலியை பற்றி, இது மேன்மையான பலி, மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான உடன்படிக்கை என்ற 3 பகுதிகளை பற்றி, இந்த 3 காரியங்களை பற்றி பேசும்போது மேன்மையான பலி, கிறிஸ்துவின் மரணம் ஒரு மேன்மையான பலி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பல அம்சங்கள் உண்டு. அது மேன்மையான பலி மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மரணம் பிசாசை அழிப்பதற்காக என்று எபிரேயர் 2:14 நாம் வாசித்தோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்கு என்று. பிசாசு அதிகாரியாக மாறி தேவனுடைய அழகிய படைப்பை, அருமையான படைப்பை பழைய படைப்பாக மாற்றினது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்வினையாற்றி அந்த பழைய படைப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தம்முடைய மரணத்தின் மூலமாக ஒரு புதிய படைப்பை உண்டாக்குகின்றார். 2 கொரிந்தியர் 5:17 நாம் அறிவோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நாம் பயன்படுத்தலாம். நாம் கிறிஸ்துவில் இருந்தால் ஒரு புது படைப்பாக இருக்கின்றோம், பழைய படைப்பு ஒழிந்து போயிட்டு என்று. ஆனால் அதைவிட ஒரு மிக முக்கியமான செய்தி, கிறிஸ்துவில் தேவன் ஒரு புது படைப்பை உண்டாக்கினார். பிசாசின் படைகள் சிலுவையில் அறையப்பட்டன. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டான் என்பது மட்டுமல்ல, பிசாசினுடைய படைகளாகிய பாவம், மரணம், ஊன், உலகம், சுயம், பயம், கவலைகள், நோய்கள், பேய்கள், இருள், மருள், குழப்பம், ஒழுங்கின்மை, வெறுமை ஆகிய அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் கலாத்தியர் 2:20, 5:24, 6:14 ஆகிய வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். 2:20 கிறிஸ்துவுடனே கூட நான், என்னுடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டது என்றும், 5:24 கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், நம்முடைய ஊன் சிலுவையில் அறையப்பட்டது என்றும், 6:14 நான் கிறிஸ்துவினாலே இந்த உலகத்திற்கு அறையுண்டேன் என்றும் பவுல் கூறுகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் சிலுவையின் 2 பக்கங்கள் தான். சிலுவை என்பது மரணம் மட்டுமல்ல, சிலுவையின் ஒரு பக்கம் மரணம் என்றால் மறுபக்கம் உயிர்த்தெழுதல். சிலுவை உயிர்த்தெழுதலின் உள்வாயில். மரணம் உள்வாசல் என்றால் உயிர்த்தெழுதல் வெளிவாசல். மரணத்தின் ஊடாய் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வெளிவந்தார். எபிரேயரிலே உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாக இல்லை என்றாலும் ஆங்காங்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தொட்டு காட்டி செல்கின்றார். அவர் உயிர்த்தெழுதலில் ஆடுகளின் பிரதான மேய்ப்பர் என்று கூறுகின்றார். மிக முக்கியமாக எபிரேயர் 7:17 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசிரியரானார். சங்கீதம் 110 ஒரு தீர்க்க தரிசனமாக எபிரேயர் ஆசிரியர் மேற்கோள் காட்டுகின்றார். அங்கு நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர். இதனுடைய பொருள் என்ன? குமாரன் என்றென்றைக்கும் இருக்கின்றார். அவர் மனிதனானார், ஆனால் என்றென்றைக்கும் இருக்கின்றார். மனிதனானார், மரணத்தினூடாய் சென்றார், ஆனால் என்றென்றைக்கும் இருக்கின்றார் என்றால் என்ன பொருள்? அவருடைய ஜீவன் உயிர்த்தெழுந்த ஜீவன், அவருடைய ஜீவன் அழியாத ஜீவன் என்று கூறுகின்றார், அழிக்க முடியாத ஜீவன் என்று. யோவான் 10:10 கர்த்தராகிய இயேசு சொல்லும் போது நான் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்வதை நாம் அறிவோம். எபிரேயர் 2:17, 5:7 அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். எபிரேயர் 7:17 சங்கீதம் 114 ஒரு நிறைவேறுதலாக இருக்கின்றது. அழிக்கப்பட முடியாத ஜீவனின் வல்லமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார்.
இது புதிய ஏற்பாட்டில் உள்ள செய்திக்கு ஒத்திருக்கிறது. எபிரேயர் உள்ளது. அப்போஸ்தலர் 2:20 பேதுரு தன்னுடைய செய்தியிலே, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணம் கட்டுவதற்கு ஏதுவான பாவம் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் இல்லை. ஆகவே மரணமும் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசும் போராடுகின்றார்கள். இவரை கட்டி வைக்க முடியுமா மரணத்தினை என்று. கட்டி வைப்பதற்கு கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகவே அவர் மரணத்தை வென்று மரணத்தின் அதிகாரியை அழித்து உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:45-47 ஆகிய வசனங்களிலே பவுல் கூறும்போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 47ஆம் வசனம், முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆகவே உயிர்த்தெழுதலிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழிக்க முடியாத ஜீவனை வெளிப்படுத்தினார், மரணத்தின் அதிகாரியை அழித்தார். அது மட்டுமல்ல, பழைய மானிடம் முடிவுற்றது, ஒரு புதிய மானிடத்தை உண்டாக்கினார். இந்த 1 கொரிந்தியர் 15:45-47 முந்தின மனுஷன் பிந்தின ஆதாம் என்று இருக்கிறது. பிந்தின ஆதாம் என்றால் கடைசி ஆதாம். அதுபோல 47ஆம் வசனத்திலே முந்தின மனுஷன் 2ஆம் மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி ஆதாம் என்றும் 2ஆம் மனிதன் என்றும் பவுல் குறிப்பிடுகின்றார். எபிரேயரிலே இந்த அளவிற்கு தெளிவாக அவருடைய உயிர்த்தெழுதல் விவரிக்கப்படவில்லை என்றாலும், உயிர்த்தெழுதலிலே அவர் அழிக்கப்பட முடியாத ஜீவனை உடையவரானார். அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனை உடையவரானார். உயிர்த்தெழுதலிலே பழைய மானிடம் முடிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம். அவருக்கு பிறகு இன்னொரு பழைய ஆதாம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் மனிதன். ஒரு புதிய மானிடத்தை அவர் தோற்றுவித்தார். உயிர்த்தெழுந்ததை தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம் உயர்ந்தார் அல்லது பரம் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அவர் அரியணை அமர்த்தப்பட்டார். அதை எபிரேயர் எங்கு பார்க்கின்றோம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 8:1 பார்க்கின்றோம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊனுருவானார், சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்போது பரமுயர்த்தப்பட்டு தேவனுடைய வலப்பக்கத்தில் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார், அரியணையில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். எபிரேயர் 1:3 கடைசி பாகம், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலப்பக்கத்திலே உட்கார்ந்தார். இந்த 4ஐயும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். 4, 5. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊனுருவானார், சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரம் உயர்த்தப்பட்டார் என்பதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம் உயர்த்தப்பட்டார், அரியணை அமர்த்தப்பட்டார் அல்லது அரியணை அமர்ந்தார், பரம் அமர்ந்தார் என்பதனுடைய உட்கருத்து என்னவென்றால், தேவனுடைய அரசு வந்திருக்கிறது என்று பொருள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவர் சொல்கிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை, அசுத்த ஆவிகளை விரட்டுகிறேன், ஆகவே தேவனுடைய அரசு வந்திருக்கிறது என்று. அவர் பர உலகத்திலே, பரத்திலே தேவனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார், அமர்ந்திருக்கின்றார், அமர்த்தப்பட்டிருக்கின்றார், பரமுயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுடைய பொருள் தேவனுடைய அரசு வந்திருக்கிறது. ஒருபுறம் அது வந்திருக்கிறது, ஆனால் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்துதான் தன்னுடைய ஆட்சியை நடத்துகின்றாரே தவிர இன்னும் பூமியில் அவர் ஆட்சியை நடத்துவதற்கு வரவில்லை. ஆகவே ஒரு பக்கம் அது வந்துவிட்ட அரசாக, தேவனுடைய அரசாக இருந்த போதும், இன்னொரு பக்கம் அது வரவிருக்கிற தேவனுடைய அரசுதான். இந்த கருத்தை நாம் இந்த எபிரேயர் கடிதத்தை வாசிக்கும் போது ஒரு முறை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். எப்படிப்பட்ட தேவனுடைய அரசில் நாம் வாழ்கின்றோம்? வந்துவிட்ட ஆயினும் வரவிருக்கிற தேவனுடைய அரசு. இங்கு ஒரு இறுக்கம் இருக்கத்தான் செய்கின்றது, ஒரு டென்ஷன். ஒருபுறம் அது வந்துவிட்ட தேவனுடைய அரசு, ஆகவே தேவனுடைய அரசின் முன் சுவையை நாம் பெறுகிறோம். இன்னொரு பக்கம் தேவனுடைய அரசு நிறைவாக வரவில்லை, அது இனிமேல் தான் வரவிருக்கிறது, ஆகவே இந்த பூமியில நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று. செய்தியினுடைய ஒரு பகுதியை முடித்து விட்டோம். முதல் பாகத்தை 2வது பாகத்திற்கு நான் செய்கின்றேன். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில், நித்திய திட்டம் அவருடைய குமாரனில் உள்ளது. தேவன் தம்முடைய குமாரனில் ஊனுருவானார். தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறையப்பட்ட போது மாபெரும் பலி செலுத்தப்பட்டு மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அழிக்கப்பட்டதினாலே பழைய படைப்பு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு, பழைய படைப்பின் தூதர்கள், படைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். உயிர்த்தெழுதலிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய படைப்பை உண்டாக்கினார், புதிய படைப்பை தோற்றுவித்தார். அது மட்டுமல்ல, அவர் பரமேறி இன்று பரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய அரசு வந்திருக்கிறது. சரி, இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய மக்களாகிய நமக்கு இதை பற்றிய காரியம் என்ன?
நம்மை இது எந்த விதத்திலே பாதிக்கிறது? இது மிக முக்கியமானது. விசுவாசிகள் கிறிஸ்துவில் இருக்கின்றார்கள். அது நம்முடைய முயற்சியினால் இல்லை. 1 கொரிந்தியர் 1:30 நாம் வாசிக்கின்றோம், அந்தப்படி நீங்கள் தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தமிழிலே அப்படி இருக்கின்றது. எளிமையாய் நாம் சொல்வதனால், நீங்கள் தேவனாலே கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறீர்கள். தேவன் நம்மை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவில் வைத்திருக்கின்றார். விசுவாசிகளாகிய நம்மை தேவன் அவருடைய குமாரனில் கிறிஸ்துவில் வைத்திருக்கின்றார். அது தேவனுடைய கிருபை. நம்முடைய பக்தியினாலாவது சக்தியினாலாவது யுக்தியினாலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் சென்று விடவில்லை. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டதால், நம்மை முன்குறித்ததால் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவில் நம்மை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:3-4 இப்படி கூறுகின்றன, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கின்றீர்கள். விசுவாசிகளுக்கு தேவனோடு உள்ள உறவை, ஒன்றிப்பை, ஒருமையை, இணைப்பை எந்த அளவுக்கு நற்செய்தி வருணிக்கிறது என்றால், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, கிறிஸ்து யார்? அவர் விசுவாசிகளுடைய ஜீவனாக இருக்கின்றார். நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகவே விசுவாசிகள் கிறிஸ்துவில் இருக்கின்றார்கள், கிறிஸ்து இயேசுவில் இருக்கின்றார்கள். விசுவாசிகள் கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நாம் செய்யவில்லை, எந்த மனிதனும் செய்யவில்லை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார், பிதாவாகிய தேவன் செய்தார். எபிரேயர் 10:19 வாசிக்கின்றோம், ஆகையால் சகோதரர், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பரமேறியதும் அரியணை அமர்ந்ததும் நமக்காக என்பதை எபிரேயர் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். முழு புதிய ஏற்பாடும் அதை வலியுறுத்துவது போலவே இந்த நற்செய்தியை, இந்த தேவனுடைய திட்டத்தை எபிரேயர் ஆசிரியரும் வலியுறுத்துகின்றார், அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றார், அதிலே வெளிச்சத்தை வீசுகின்றார். இன்னொரு வசனம் 6:20, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லாமல், நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இந்த வழிமுறை, அவர் ஊனுருவானது, சிலுவையில் அறையப்பட்டது, உயிர்த்தெழுந்தது, பரமேறினது, அரியணை அமர்த்தப்பட்டது, நமக்காக, தேவனுடைய மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக, கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருப்பவர்களுக்காக. எபிரேயர் 2:9 அந்த செய்தியை நாம் பார்க்கும்போது இதை நாம் அடிக்கோடிட்டு காண்பித்தேன் என்றாலும், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் நேரிடும் அளவுக்கு கீழ்ப்படிந்தது. அவர் மகிமையடைந்த ஒரு மனிதனாக மாறுவதற்காக மட்டுமல்ல. தேவனுடைய நோக்கம் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய நோக்கம் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மானிடம். தேவனுடைய நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மகிமைப்படுத்தப்பட்ட பல மகன்கள் என்பதை எபிரேயர் 2 பார்க்கின்றோம். ஆகவே நமக்காக, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. ஆகவே கிறிஸ்து செய்து முடித்தது விசுவாசிகளுக்கு உண்மையாக மாறியிருக்கிறது. கிறிஸ்துவுடன் விசுவாசிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று கலாத்தியர் 2:20 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடன் விசுவாசிகள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்று எபேசியர் 2:5-7 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடன் விசுவாசிகள் அரியணை அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எபேசியர் 2:5-7 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடன் விசுவாசிகள் மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 1:9 வாசிக்கின்றோம். காலம் கருதி நான் இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கவில்லை. 2:20 கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எபேசியர் 2:5-7 நாம் அவரோடே கூட உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடே கூட உன்னதங்களிலே அமரவும் செய்தார். 2 தெசலோனிக்கேயர் 1:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களிடத்தில் மகிமைப்படுவதற்காக வருவார். பரிசுத்தவான்களுக்கு வெளியே மகிமைப்படுவதை பற்றி பேசவில்லை. அவர் வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களிலே மகிமைப்படுவார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மகிமைப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே நம்மில் மகிமைப்படுவார். ஆகவேதான் கொலோசியர் 1:27 பவுல் இந்த நற்செய்தியை கூறும்போது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நாம் மகிமை அடைவோம் என்பதனுடைய அடிப்படை நம்பிக்கை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றினார், செய்து முடித்தார் என்பது நற்செய்தியின் தொடக்கம். அது எப்போது நமக்கு நற்செய்தியாக மாறுகிறது என்றால், அவர் செய்து முடித்தவைகள் எல்லாம் அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய மக்களாகிய நமக்கு உண்மையாக இருக்கிறது. நாம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்,
அவரில் நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார், அவரில் நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம். கிறிஸ்து அரியணைமர்த்தப்பட்டார், அவரில் நாமும் அரியணைமர்த்தப்பட்டோம். கிறிஸ்து மகிமைப்படுமாறு வருவார், கிறிஸ்துவில் நாமும் மகிமைப்படுத்தப்படுவோம். மேன்மையான பலியை பற்றி எபிரேயர் ஆசிரியர் பேசுவது போல மேன்மையான உடன்படிக்கை பற்றியும் அவர் பேசுகின்றார். தேவனுடைய விதிகளும் தேவனை அறிகிற அறிவும் நமக்குள் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே அது நமக்கு வெளியே ஒரு திருச்சட்டமாக இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவனுடைய விதிகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனை அறிகிற அறிவு தேவனுடைய மக்களாகிய நமக்குள், விசுவாசிகள நமக்குள் இருப்பதாக எபிரேயர் ஆசிரியர் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12, 10ஆம் அதிகாரம் 16, 18 புதிய உடன்படிக்கை பற்றி அவர் பேசும்போது எரேமியாவின் புத்தகத்தில் ஒரு மேற்கோள் காட்டுகின்றார். அந்த எரேமியாவின் புத்தகத்தில் நாம் எபிரேயர் 8, 10, 12 நாம் வாசிக்கின்றோம். என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இதயத்தில் எழுதி அவைகள் உங்களுடைய மனதிலே நான் பொறித்து கர்த்தரை அறிந்து கொள்கின்ற ஒருவனும் தன் அயலானுக்கு ஒருவனும் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே, பிறகு எசேக்கியேல் சொல்வது போல புதிய இருதயம், புதிய மனம், புதிய ஆவி ஆகியவளை பற்றி புதிய ஏற்பாட்டில் வேறெங்கும் இல்லை. எபிரேயரில் இதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் மட்டும்தான் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 33 முதல் உள்ள 3 வசனங்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. தேவன் விசுவாசிகளாய நமக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கின்றார், புதிய மனதை கொடுத்திருக்கின்றார், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கின்றார் என்று. இதை பவுல் தன்னுடைய ரோமர் கடித கடிதத்தில் குறிப்பிடும் போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்றி விடுதலையாக்கிற்றே. எரேமியா குறிப்பிடுகின்ற நான் என் விதிகளை, என் பிரமாணங்களை உங்கள் மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே எழுதுவேன், பொறிப்பேன் என்பதை பவுல் கூறும்போது அது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று கூறுகின்றார். ஏன் எபிரேயர் கடித கடிதத்தின் ஆசிரியரோ அல்லது பவுலோ அது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகின்றார்கள்? இது புதிய ஏற்பாட்டு நற்செய்தியினுடைய ஒரு மைய கருத்தாக நான் கருதுகின்றேன். எபிரேயர் ஆசிரியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த ஜீவனை பற்றி பேசும்போது, அழிக்கப்பட முடியாத ஜீவன், இன்டெஸ்ட்ரக்டபிள் லைஃப், அழிக்கப்பட முடியாத ஜீவனின்படி இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அது அழிக்கப்பட முடியாத ஜீவன் என்பதற்கு நிரூபணம் என்ன? அவர் மரணத்தினூடாக சென்று உயிர்த்தெழுதலில் வெளிவந்தார். ஆகவே இது அவருடைய ஜீவன் அழிக்கப்பட முடியாத ஜீவன். அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பும் அது அழிக்கப்பட முடியாத ஜீவன் தான். ஆனால் உயிர்த்தெழுதல் அவருடைய ஜீவன் அழிக்கப்பட முடியாத ஜீவன் என்பதை நிரூபித்தது. இதை பற்றி விசுவாசிகளுக்கு காரியம் என்ன? புதிய உடன்படிக்கையிலே என் விதிகளை உங்கள் ஆவியில் எழுதுவேன், உங்கள் மனதில் எழுதுவேன், உங்கள் இருதயத்தில் எழுதுவேன். வெளியிலிருந்து ஒருவன் போதித்துத்தான் அல்லது வலியுறுத்தித்தான் அல்லது கட்டாயத்தின் பேரில் தான் நீங்கள் தேவனுடைய வழிகளையும் தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய வழிகளை அறிகிற அறிவு உங்கள் ஆவியிலும் உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் புதிதாக நான் எழுதுவேன் என்று கூறுகின்றார். அதை பவுல் சொல்லும் போது இது ஜீவனின் விதி. இதை விளக்குவது கடினம், ஆனால் ஒரு எளிய ஓமை கொடுக்கலாம். ஒரு பறவையை ஒரு கூண்டிலே நாம் அடைத்து வைத்திருந்தாலும் அந்த கூண்டை திறந்து விட்டவுடன் வெளியிலிருந்து எந்த கட்டளையும், நீ பறந்து போ என்ற எந்த கட்டளையும் கொடுக்காமலேயே அந்த பறவையானது அந்த கூண்டிலிருந்து பறந்து போய்விடும். ஆகவே இது அந்த பறவைக்குள் இருக்க ஜீவனின் விதி, ஜீவனின் பிரமாணம். ஒரு மீனை நாம் கையிலிருந்து தண்ணீரில் போட்டவுடன் எந்த கட்டளையும் கொடுக்காமல், நீ நீந்த வேண்டும் என்ற எந்த கட்டளையும் கொடுக்காமல் இயல்பாக எந்தவித புறத்தூண்டுதலும் இன்றி தன்னிச்சையாக அந்த மீன் நீந்துகிறது. அது மீனில் உள்ள ஜீவனின் விதி. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலில் அவருடைய விசுவாசிகளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அந்த ஜீவனின் விதி இருக்கின்றது. அந்த ஜீவனின் விதி இயல்பாக எந்தவித புறத்தூண்டுதலுமின்றி தானாகவே இயங்கக்கூடியது. அந்த ஜீவனுக்கு நான் இங்கு கடைசி குறிப்பிலே போட்டது போல அந்த ஜீவனிலே ஒரு விதி உள்ளது, அந்த ஜீவனுக்கு ஒரு வல்லமை உள்ளது, அந்த ஜீவனிலே ஒரு தன்மை உள்ளது, அந்த ஜீவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறன் உள்ளது, அந்த ஜீவனுக்கு தேவனை அறிகிற அறிவு உள்ளது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரியர் ஜெபத்தை எடுக்கும்போது இப்படி சொல்கிறார், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவனை அறிவதற்கும் தேவனுடைய வழிகளை அறிவதற்கும் திறனை தருகிறது. தேவனுடைய தன்மை அந்த ஜீவனில் உள்ளது, தேவனுடைய வல்லமை அந்த ஜீவனில் உள்ளது.
தேவனுடைய விதிகளும் பிரமாணங்களும் இந்த ஜீவனில் உள்ளன. சுருக்கமாக யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் இப்படி எழுதுகிறார் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இந்த ஜீவனை புதிய ஏற்பாடு பல்வேறு விதங்களிலே வருணிக்கிறது. இந்த ஜீவனை நாம் உயிர்த்தெழுந்த ஜீவன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஜீவன். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததால் அந்த ஜீவனில் விசுவாசிகளாகிய நாம் பங்குறுகின்றோம். அது கிறிஸ்துவில் உள்ளது. நாம் கிறிஸ்துவோடு தேவன் நம்மை ஒன்றிக்க செய்திருப்பதால், நாம் கிறிஸ்துவில் இருப்பதால் அவருடைய ஜீவனில் நாம் பங்குறுகிறோம். அது உயிர்த்தெழுந்த ஜீவன். புதிய ஏற்பாடு குறிப்பாக யோவான் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான வார்த்தை நித்திய ஜீவன், தெய்வீக ஜீவன் என்று பேதுரு ஓரிடத்திலே தெய்வீக சுபாவம் என்று குறிப்பிடுகின்றார். நாம் அதை சித்தரிப்பதற்காக அதை ஆவிக்குரிய ஜீவன், பரத்துக்குரிய ஜீவன் என்றெல்லாம் நாம் பயன்படுத்த முடியும். இந்த நித்திய ஜீவன் என்கின்ற வார்த்தையினுடைய சரியான மொழிபெயர்ப்பு யுகங்களின் ஜீவன், லைஃப் ஆஃப் தி ஏஜஸ். உண்மையிலே இந்த ஜீவன் என்ன? எபிரேயர் 7:17 இந்த ஜீவனை பற்றி எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி அவர் ஆசிரியரானார் என்று. யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தின் கடைசி பகுதியில் இப்படி கூறுகின்றார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்க உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இந்த ஜீவன் அல்லது நித்திய ஜீவனை பற்றி தேவனுடைய மக்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. அதுல பரவலான ஒரு கருத்து, நித்திய ஜீவன் என்பது நாம் மரித்த பிறகு தேவன் நமக்கு வழங்கவிருக்கிற அந்த ஜீவன் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் மரித்த பிறகு தேவன் தருவார். அதன் பிறகு நாம் யுகாயுகமாய் நித்தியமாய் வாழ்வோம் என்பது. அதில் அறவே உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு பிழை இருக்கிறது. நித்திய ஜீவன் என்பது நாம் மரித்த பிறகு தேவன் தருவதல்ல. நித்திய ஜீவன் என்பது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் என்று விசுவாசிக்கின்றோமோ அன்று தேவன் தருவது. இன்னும் சொல்ல போனால் நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் தம்முடைய மக்களுக்கு உண்மையாக்கி இருக்கிறார். நாம் என்று கர்த்தராகிய இயேசு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோமோ அன்று நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கின்றோம். நித்திய ஜீவன் என்பதனுடைய பொருள் யுகங்களின் ஜீவன். வரவிருக்கிற யுகத்தில் தான் அந்த ஜீவனை தேவன் தருவதற்காக திட்டமிட்டிருந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர் செய்த அந்த ரட்சிப்பின் பணியின் காரணமாக அதை இன்று நமக்கு அருளியிருக்கின்றார். பரிசுத்த ஆவியும் கூட வரவிருக்கிற யுகத்திற்குரியவர் தான். ஆனால் இந்த யுகத்திலேயே அவர் நமக்கு அருளியிருக்கின்றார். ஆகவே 13ஆம் வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நிகழ்காலத்தில் குறிப்பிடுகின்றார். நித்திய ஜீவன் என்பது ஒரு எதிர்கால நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு நிகழ்கால உடைமை. கால அளவை பொறுத்தவரை அது நித்திய ஜீவன் என்று சொல்லலாம். தன்மையை பொறுத்தவரை அது தெய்வீக ஜீவன் என்று சொல்லலாம். காரியம் என்னவென்றால் அது இந்த உலகத்திற்குரிய ஒரு ஜீவன் அல்ல, அது பரத்துக்குரிய ஜீவன். வெளியை பொறுத்தவரை இது பரத்துக்குரிய ஜீவன், காலத்தை பொறுத்தவரை நித்திய ஜீவன், தன்மையை பொறுத்தவரை அது ஆவிக்குரிய ஜீவன். அது இந்த உலகத்திற்குரியதல்ல, அது மனிதர்களுக்குரியதல்ல. மனிதர்கள் எங்கு சென்றாலும் எங்கு தேடினாலும் கிடைக்காது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே அது உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய கிருபையினால் அவரோடு ஒன்றாகிறார்கள், அவரோடு இணைகின்றார்கள். ஆகவே கிறிஸ்துவில் உள்ள இந்த ஜீவன் தேவனுடைய மக்களுடைய ஜீவனாக மாறுகிறது. இந்த ஜீவனில் தான் அந்த விதி உள்ளது. இந்த ஜீவனுக்கு வெளியே எந்த விதியும் இல்லை. தேவனை பற்றியும் குமாரனை பற்றியும் சொல்கின்ற எபிரேயர் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சுருக்கமாய் கூறுகின்றார். மெய்ப்படுத்தும் ஆவியானவர், கிறிஸ்துவில் நிறைவேறியுள்ள உண்மைகளை ஆவியானவர் நம்மில் மெய்ப்படுத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கின்றோம், சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்கும் மேல் வழி நடத்துவார். இதை இப்படி மொழிபெயர்த்தால் அது இன்னும் சிறப்பாகவும் அந்த கருத்தை அழுத்தமாகவும் சொல்லும். மெய்ப்படுத்தும் ஆவியாகி அவர் வரும்போது சகல மெய்க்குழும் உங்களை நடத்துவார். கிறிஸ்துவில் நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவில் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டோம், கிறிஸ்துவில் நாம் உன்னதங்களிலே அல்லது பரத்திலே நாம் அரியணை அமர்த்தப்பட்டோம். இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு மெய்ப்படுத்துவதற்காக தேவன் என்று பரிசுத்த ஆவியை அருளியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பற்றி எபிரேயர் எழுதின கடிதத்தில் ஆசிரியர் கூறும்போது எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அல்லது பரிசுத்த ஆவியில் பங்குற்றும் ஷேரர்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நாம் பரிசுத்த ஆவியில் பங்குற்றிருக்கின்றோம் என்று எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியர் கூறுகின்றார். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆகவே பரிசுத்த ஆவியில் தேவனுடைய மக்களாகிய நாம் பங்குறுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவில் தேவன் நிறைவேற்றியுள்ள அந்த ரட்சிப்புக்கு அவர் சாட்சி பகர்கின்றார். இது உண்மை என்றவர் சான்றளிக்கின்றார், அதை மெய்ப்படுத்துகின்றார்.
அது மட்டுமல்ல, எபிரேயர் 3, 7, 9, 8, 10, 15 ஆகிய பகுதிகளிலே வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டும் போது அவர் சொல்வது ஆவியானவர் சொல்லுகிறபடி. அவர் எரேமியாவை மேற்கோள் காட்டும் போது ஓரிடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறபடி என்று சொல்வார். ஆகவே எபிரேயர் ஆசிரியரை பொறுத்தவரை வேதம் என்பது ஒரு கல்லிலே எழுதப்பட்ட ஒரு உயிரற்ற புத்தகம் அல்ல. வேத வாக்கியங்கள், வேதம் பரிசுத்த ஆவியானவருடைய நிகழ்கால பேசுதலாக இருக்கிறது என்று அவர் ஆவியானவரை பற்றி குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் சிலுவையின் வழியாக மெய்ப்படுத்துகின்றார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக எபிரேயர் 9:14 நாம் வாசிக்கின்றோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தம்மை எப்படி பலியாக ஒப்புக் கொடுத்தார், எப்படி தம்மை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார், எப்படி சிலுவையின் வழியாக சொன்னார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் நித்திய ஆவியினாலே. தேவனுடைய மக்களுக்கும் அதுவே வழி. கிறிஸ்து இயேசுவில் உள்ள உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்படுத்தும் போது சிலுவை தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. சிலுவையை தவிர்த்து சுருக்கு வழி அல்லது நாம் ஆங்கிலத்தில் சொல்வது பைபாஸ் என்று ஒன்று இல்லை. கிறிஸ்து இயேசுவில் உள்ள எல்லா உண்மைகளையும் மெய்ப்படுத்துவதற்கு ஆவியானவர் பயன்படுத்துகின்ற ராஜபாதை சிலுவை மட்டுமே. ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவில் உள்ளோம், பரிசுத்த ஆவியில் பங்குற்றுள்ளோம். கிறிஸ்துவின் ஜீவனில், உயிர்த்தெழுந்த ஜீவனில், நித்திய ஜீவனில் நாம் பங்குறுகின்றோம். இன்று கிறிஸ்துவில் அந்த நித்திய ஜீவன், தெய்வீக ஜீவன், உயிர்த்தெழுந்த ஜீவன் நம்மில் உள்ளது. இதனுடைய பொருள் உடனே தேவனுடைய மக்கள் எல்லாரும் பாவமற்ற மனிதர்களாய் மாறிவிட்டார்கள் என்பது அல்ல. பரிசுத்தமாக்கப்படுதல் இருந்து முக்காலங்களில் நடைபெறுகிறது. கடந்த காலத்தில் அது நிகழ்ந்திருக்கிறது, நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் அது நிறைவுறும். பரிசுத்தமாக்கப்படுதல் தொடங்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அது தொடங்கினது. நாம் அவரை விசுவாசித்த போது அது நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கினது. நாம் மறுபடி பிறப்பிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமியோடு பேசும்போது, நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். பேதுருவினுடைய முதல் கடிதத்தின் 1 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது நாம் மறுபடி பிறப்பிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுக்கென்று நாம் வேறுபரிக்கப்படுதல், தேவனுடைய ஜீவனிலும் தேவனுடைய சுபாவத்திலும் தேவனுடைய ஆவிலும் நாம் பங்குறுதல் என்பது ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று ரட்சிப்பின் வரலாற்றிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் போது தொடங்கினது. நம்முடைய தனிப்பட்ட வரலாற்றிலே நாம் என்று கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தோமோ அன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் தொடங்கினது. அதை நாம் மறுபடி பிறப்பிக்கப்படுதல் என்று கூறுகின்றோம். தொடங்கின உயிர்த்தெழுதல் நிறைவுற்று வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரையிலும் அல்லது நாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நாள் நம்மில் தொடங்கினது. தொடங்கின உயிர்த்தெழுதல் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதைத்தான் வேதம் மறு உருவாக்கப்படுதல் என்று கூறுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பவுல் கூறும்போது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேடம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு உருவாகுங்கள் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கூறும்போது, இப்படி நாம் எல்லாரும் முக்காடில்லாத திறந்த முகத்தினராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணாடியை போல கண்டு எதிரொலித்து, கண்டு பிரதிபலித்து, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மறு உருவாக்கப்படுதல் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மக்களை பற்றி நமக்கு நம்பிக்கை வேண்டும். சில சமயம் சொல்லுவார்கள், இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான் என்று. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னுடைய எஜமானாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கணக்கு ஒப்பிக்க வேண்டியவன். ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது நம்மில் தொடங்கின, நம்மில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உயிர்த்தெழுதல் நிறைவுறும். அந்த நாளை வேதம் மகிமைப்படுத்தப்படுதல் என்று கூறுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டினேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் மகிமைப்படுவோம், நம்மில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று. இதை மிக சுருக்கமாக எபிரேயர் ஆசிரியர் கூறும்போது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் அமர்த்தப்பட்டது மட்டுமல்ல தேவனுடைய நோக்கம், அவரோடு கூட பல பிள்ளைகளை, பல மகன்களை மகிமைக்குள் கொண்டு வருவதே தேவனுடைய நோக்கம். அந்த பல மகன்கள் நாம் தான். நாம் மறுபடி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்திலே மறுபடி பிறப்பிக்கப்பட்டோம். நிகழ்காலத்திலே மறு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
எதிர்காலத்திலே மகிமைப்படுத்தப்படுவோம். கடந்த காலத்திலே ஆவியானவர் நம்மை மறுபடி பிறப்பித்தார். நிகழ்காலத்திலே ஆவியானவர் சிலுவையின் வழியாக நம்மை மறு உருவாக்குகின்றார். எதிர்காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். ஏன் இங்கே சிலுவையை குறிப்பிட வேண்டும்? எபிரேய கடிதத்திலே பரிசுத்தமாக்கப்படுவதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்து முடித்தார் என்று மட்டும் சொல்லவில்லை. இன்று ஆவியானவர் எப்படி செய்து முடிக்கிறார் என்பதையும் எபிரேயர் 12 நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12, 10, 11 வசனங்களில் சொல்லும் போது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் துக்கமாய் காணப்படும், ஆகிலும் அதில் பழகினவர்களுக்கு அது எதிர்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டு என்று கேட்கின்றார். இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்கள் அவர்களுக்கு நன்மை என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷித்தார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பனோ அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குறுவதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுவது, சிக்ஷை இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தில் பங்குறுவது, அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயல் ஆக்கப்படுவது, அவருடைய குணத்திற்கு ஒத்த குணமாக்கப்படுவது என்பதில்லை. இந்த காரியத்திலே தேவனுடைய மக்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாக காணப்படுகின்றோம். தேவனுடைய நாமம் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே களங்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து, இவன் பைபிள் வாசிக்கின்றான், ஜெபிக்கின்றான், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றான், ஆனால் இவனுடைய குணம் நல்லா இல்லையே என்று சொல்லக்கூடாது என்று நான் சொன்னேன். தேவனுடைய மக்களை ஒரு நாள் நாம் குறைத்து பேசக்கூடாது. தேவன் அவர்களில் ஒரு நற்செயலை தொடங்கி இருக்கின்றார். அவருடைய வருகை வரையிலே அந்த நற்செயலை நிறைவுபடுத்த அவர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கின்றார். ஆனால் தேவனை அறியாத மக்கள் நம்மை விமர்சிப்பதற்கு நாம் தளத்தை உண்டாக்கி கொடுக்க கூடாது. ஆகவே மறு உருவாக்கப்படுவது என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்து விடுவதில்லை. கிருபையினால் அது நடக்க நாம் இதில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று இல்லை. எப்படி கல்வி என்பது நம்முடைய முயற்சியினாலே பெறுகிறோமோ, அதுபோல ஆவிக்குரிய கல்வி என்பதற்கு நமக்கு முயற்சி வேண்டும். சிக்ஷை என்பது ஆவிக்குரிய கல்வி, சிக்ஷை என்பது ஆவிக்குரிய நெறிப்பாடு. நாம் மனமுவந்தும் அப்படிப்பட்ட நெறிப்பாட்டுக்குள் நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்வின் பாடுகளினாலும், உபத்திரவங்களினாலும், துயரங்களினாலும், துன்பங்களினாலும், நெருக்கங்களினாலும், அழுத்தங்களினாலும், இல்லாமைகளினாலும், இயலாமைகளினாலும் தேவன் சூழ்நிலைகள் அமைக்கும் போது நாம் கர்த்தருடைய சித்தமாக கிடவது என்ற அந்த நெறிப்பாட்டிற்கு பணிந்தடங்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுவது என்பது நாம் ஒரு தீவிலோ ஒரு குகையிலோ இருந்து நடைபெறுவதில்லை. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நடைபெறுகிறது. கூடி வருதலை பற்றி அவர் பேசுகின்றார். மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று கூறுகின்றார். ஆகவே சபை என்பது ஏதோ ஒரு தொடர்பில்லாத ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பிற்சேர்க்கை அல்ல. எப்படி செடிகள் தோட்டத்தில் தான் வளர்கின்றனோ அதுபோல தேவனுடைய மக்கள் பரிசுத்தமாகின்ற களம், தோட்டம் தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் உடல். கூடி வருதல் என்பது தேவனுடைய மக்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, கர்த்தராகிய இயேசுவின் குணத்திற்கு ஒத்த குணம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஒரு இன்றியமையாத பயிற்சி. எபிரேயர் ஆசிரியர் ஆனால் கூடி வருவதை பற்றி மட்டும் பேசவில்லை, கூடி வாழ்வதை பற்றி பேசுகின்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் கூடி வாழ்வதை பற்றி பேசுகின்றது. 3ஆம் வசனம், கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் போது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் கடைசியிலும் வருகிறது, 4ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. He is able to empathize. தேவனுடைய மக்கள் இந்த உலகத்தின் சோதனைகளினாலே பாடுகளினாலே துன்புறும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடன் துன்புறுகிறார். சபை வாழ்க்கை என்பது, அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் வாழ்வது என்பது, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துன்புறுகின்ற தம்முடைய மக்களுக்காக உடன் துன்புறுகிறாரோ அதுபோல நாம், தேவனுடைய மக்களாகிய நாம், தேவனுடைய மற்ற மக்கள், நம்முடைய சகோதர சகோதரர்கள் துன்புறும் போது அவர்களோடு நாம் உடன் துன்புற வேண்டும். எம்பத்தி. இதைவிட சிறப்பாக, எபிரேயர் 13:3 விட சிறப்பாக சபை வாழ்க்கை, சபை என்பது என்ன, கூடி வாழ்வது என்பது என்ன என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. 1 கொரிந்தியர் 12 ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும். தேவன் நம்மை கிறிஸ்துவின் உடலிலே ஒவ்வொரு இடத்திலே வைத்திருக்கின்றார். ஏன்? ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளை பற்றி அக்கறையாயிருக்கும்படியாக நம்மை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு இடத்தில் வைத்திருப்பது நம்மை பெரியவர்களாக்குவதற்காக அல்ல, மற்ற அவயவங்கள், மற்ற அங்கங்கள், மற்ற உறுப்புகளை பற்றி நாம் அக்கறை கொண்டிருப்பதற்காக. சபையை ஒரு வார்த்தையில் சொல்வதானால் ஒருவருக்கொருவர் வாழ்கின்ற வாழ்க்கைதான் சபை. பணிந்தடங்குதல் பற்றியும் எபிரேயர் 13 கூறுகின்றார், உங்களை நடத்துகிறவர்களுக்கு பணிந்தடங்குங்கள் என்று. இந்த நவீன
கலாச்சாரத்திலே பணிந்தடங்குதல் என்பது மறைந்து போய்கொண்டிருக்கின்ற காரியம். அதிகாரத்திற்கு பணிந்தடங்குதல் என்பது, அதிகாரம் என்று ஒன்று இல்லை. மிக குறிப்பாக சபையிலே அதிகாரம் என்று இருக்க முடியாது என்றால், உன்னுடைய அதிகாரத்திற்கு பணிந்தடங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் வேறொரு சமுதாயத்தை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்று வாழ்கின்ற காலங்களிலே வாழ்கின்றோம். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் ஒரு உண்மையாக தேவனுடைய மக்கள் பரிசுத்தமாக்கப்படுவது, மறுஉருவாக்கப்படுவது, புதிதாக்கப்படுகின்றது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற சூழலில் நடைபெறும். இறுதியாக பரம நகரம்தான் தேவனுடைய மக்களுடைய இலக்கு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். தன்னுடைய மணாளனுக்காக அலங்கப்பட்டிருந்த மணவாட்டியை போல் இருந்தது. அது பரத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது. ஒரு செய்தியிலே சகோதரர் மெர்லின் பேசுவது போல, பரலோகம் தேவனுடைய மக்களுடைய இறுதி இலக்கு அல்ல. பர உலகில் இருந்து, பரம தளத்திலிருந்து, பரம புலத்திலிருந்து தேவனுடைய மக்களாலான சமுதாயம் இந்த பூமிக்கு, புதிய வானம் புதிய பூமிக்கு அது இறங்கி வரும். தேவன் அப்பொழுது எந்த தங்கு தடையும் இன்றி தேவனுடைய மக்களோடு வாசம் செய்வார். தேவனுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் இடையே எந்த மேகமூட்டமும் இருக்காது. அங்கு அலறுதலும் இல்லை, கண்ணீரும் இல்லை. தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பழைய படைப்புக்குரிய அனைத்தும் ஒழிந்து போயிருக்கும், எல்லாம் புதிதாயின. அந்த பரம நகரம் தேவனை முற்றுமுடிய புலப்படுத்துகிற, வெளிப்படுத்துகிற, வெளியாக்குற நகரமா இருக்கும். எபிரேயர்கள் இந்த கடிதத்திலே நாம் கடந்த சில செய்திகளிலே இந்த பரம நகரத்தை பற்றி எபிரேயர் ஆசிரியர் நிறைய பேசியிருப்பதை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு பரம நகரத்தை தேடினார்கள், பரம நகரத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த பரம நகரத்தை தேவன் வடிவமைத்து கட்டி எழுப்பியிருந்தார். அவர்கள் விரும்பியிருந்தால் தாங்கள் எங்கிருந்து புறப்பட்டார்களோ அந்த ஊருக்கும், அந்த நாட்டிற்கும், அந்த ஜாதிக்கும், அந்த ஜனத்திற்கும் போயிருக்க முடியும். அவர்கள் கிறிஸ்து இயேசு என்ற ஒரு அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை. லூசியன் என்ற பரிசுத்தவானை பற்றி நாம் இந்த எபிரேயர் கடிதத்தை ஆயும்போது சொல்லியிருப்போம். முதல் சில நூற்றாண்டுகளிலே சபையானது சித்திரவதைக்குள்ளானது போது இந்த லூசியன் என்ற பரிசுத்தவானை ரோம அதிகாரிகள் பிடித்து அவரை விசாரித்த போது, உன் பெயர் என்ன? லூசியன். நீ யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். உன் நாடு எது? நான் ஒரு கிறிஸ்தவன். உன் தொழில் என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன். Who are you? I am a Christian. Where are you from? Which country are you from? I am a Christian. What is your profession? I am a Christian. தேவனுடைய மக்களுடைய ஒரே அடையாளம், நாம் பரம நகரத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள், அயல் நாட்டவர்கள், நம்முடைய தாயகத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். இந்த பயணம் என்பது என்றைக்கோ ஒரு நாள் இந்த பரம நகரம் வரும் என்பது அல்ல. இன்று நிகழ்காலத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மக்களோடு நாம் கூடி வாழ்கின்றோம், கூடி வருகின்றோம். ஒருவரோடொருவர் நாம் இசைவாய் கட்டி எழுப்பப்படுகின்றோம். ஆகவே நாம் பரம நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஒரு நாளிலே பரம நகரம் பரத்திலிருந்து பொத்தென்று வானத்திலிருந்து விழும் என்பது போல் நாம் கற்பனை செய்யக்கூடாது. ஒருபுறம் நாம் பரம நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம், இன்னொரு புறம் தேவனுடைய மக்கள் ஏற்கனவே பரம நகரத்தை அடைந்தவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடும் நாள் தான் இந்த பரம நகரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கீழே இறங்கி வருகின்ற, பரத்திலிருந்து பூமிக்கு கீழே இறங்குகின்ற பரம நகரம். இதை பற்றி சொல்லும்போது அது அசையாத நகரம். அதை தேடுவதற்காக அவர்கள் இந்த பூமிக்குரியவைகளை புறந்தள்ளினார்கள். அவைகள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆகவே தேவன் அவர்கள் தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. இந்த பூமிக்குரிய நகரத்தையும், இந்த பூமிக்குரிய நகரம் எதை கொண்டாடுகிறதோ, எதை ஆசையாய் தேடுகிறதோ அதைத்தான் நானும் கொண்டாடுகின்றேன், ஆசையாய் தேடுகின்றேன், நாடுகின்றேன் என்றால் நாம் பரம நகரத்தின் குடிமக்கள் அல்ல. ஒரு பாடல் உண்டு, அந்த பாடலுடைய கடைசி பகுதி இப்படி உண்டு: என் வீடு நீர், என் நாடு நீர், என் தேடலும் நீரே என்று. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் நோக்கம் நீர் என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் உண்டு. நான் அந்த பாடலை இங்கு போடவில்லை, போட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த பாடலுடைய கடைசி வரிகள் என் வீடு நீர், என் நாடு நீர், என் தேடலும் நீரே. ஒரு பாடலுடைய கடைசி வரியாக தேடல் நீர் என்று இருப்பது நன்றா இருக்காது. என் தேடல் உம்மிடையே முடிவுற்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரம நகரம் அது நம்முடைய வீடாக, நம்முடைய நாடாக, தொடர்ந்து இந்த பூமியில நம்முடைய தேடுதலாக இருப்பதாக. தேவ மக்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் கதறுதலும் திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்திலே யோவான் சொன்னது போல, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதே தேவ மக்களுடைய கதறுதலாக இருக்க வேண்டும். இது ஏதோ நான் இருந்த வண்ணமாகவே இருப்பேன், வாழ்கிற வண்ணமாகவே வாழ்வேன், நடக்கிற வண்ணமாகவே நடப்பேன், எவைகளை தேடுகிறேனோ அவைகளை தேடின வண்ணமாக இருப்பேன், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்பதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்கின்ற கதறுதலுடைய எதிரொலி
இன்று ஆவியானவர் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கும் குணத்திற்கும் ஒத்த சாயலாக உருமாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். அவருடைய விரல்கள் நம்மை தொடும், சிலுவைக்கு நடத்துவார், சிலுவையின் வழியாக, சிலுவையின் ஊடாய் நடத்துவார். நம்மை மாற்றுவதற்கு, நம்மை தேவனுடைய மக்களோடு, வாழ்க்கை துணையோடோ, சகோதர சகோதரோடோ அவர்களோடு இசைவாய் கட்டி எழுப்புவதற்கு அவர் தொடுவார். ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அப்போது அவரை முற்றுமுடிய புலப்படுத்துகிற வெளியாக்குற நகரமாக நாம் இருப்போம். இதுவே தேவனுடைய நித்திய திட்டம். இந்த தேவனுடைய நித்திய திட்டத்தை மிக அழகாக நாம் எபிரேயர் கடிதத்திலே பார்க்கின்றோம். இத்துடன் நாம் இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம். இந்த ஓராண்டு முழுவதும் நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக, தேவனுடைய மக்களாகிய சகோதரர்கள் எல்லாரும் காண்பித்த இந்த உற்சாகத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமேன். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டு உம்முடைய காரியங்களை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள நீங்க ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அனாதி தீர்மானத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து தெரிந்தெடுத்து இவ்வளவு காலமாக எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது நோக்கங்களையும் திட்டங்களையும் நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி கொடுத்த தெய்வ மனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எபிரேயர் பாட புத்தகத்தை நாங்கள் கவனிக்கும் பொழுது நீர் சர்வ ஞானி என்பதை நாங்கள் அதிகமாய் ஒவ்வொரு காரியத்திலையும் உணர்ந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமது சர்வ ஞானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும் நிகழ்வும் எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படாது, நடைபெறாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு காரியமும் எங்களை உமது அனாதி தீர்மானத்துக்கு நேராக எங்களை மறுரூபப்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அதனால தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்கின்ற அந்த அனாதி தீர்மானத்திற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு கிறிஸ்துவை போல நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது எங்களுடைய மாம்ச பலத்தினால எங்களால செய்ய முடியாத தகப்பனே. அதற்குரிய பலனையும் கிருபையும் நீர் தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடிக்கு இதை பிறருக்கு பயனுள்ளதாக மாற்ற எங்களுக்கு நீர் ஞானத்தை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாய் நாங்கள் வளர, கிறிஸ்துவ அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் நாங்கள் விருத்தி அடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எபிரேயர் பாட பகுதியின் துவக்கம் முதல் இந்நாள் வரைக்கும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி உமது ராஜ்யத்தின் விருவுக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.